சதீசர் தமிழ் இணையதள மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கங்களை நான் முன்வைக்கின்றேன். இந்த ஜனவரி 2025 வருடத்திற்கான இன்டெல்செட் 20 செயற்கைக்கோளில் புதிய தொலைக்காட்சிகள் தொடர்பானவர்களை நாம் பார்க்க உள்ளோம். கடந்த காலங்களில் நாம் சோனி பிபிசி எர்த், சோனி யாக் மற்றும் சோனி ஃபிக்ஸ் போன்ற தமிழ் ஆடியோ தொலைக்காட்சிகள் மற்றும் ஸ்டார் நிறுவனத்தின் ஸ்டார் விஜய் இன்டர்நேஷனல் தொலைக்காட்சிகளும் தற்சமயம் இன்டெல்செட் 20 தனது பரிசார்ந்த ஒளிபரப்பினை தொடங்கியிருக்கின்றார்கள் என்பது ஒரு தகவலை நாம் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நம் படைப்பினூடாக கடந்த காலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சோனி பிபிசி எர்த் ACSat 7 செயற்கைக்கோளூடாகத்தான் தனது ஒளிபரப்பினை 105.5 தான் தனது ஒளிபரப்பினை வழங்கி வந்தார்கள். உலகளாவிய ஒளிபரப்பினையும், ஏசிய நாடுகளுக்கான ஒளிபரப்பையும், இந்தியர்களுக்கான ஒளிபரப்பையும் மட்டுமல்லாது பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு மற்றும் இதர ஆசிய நாடுகளுக்கான தங்களது உலகளாவிய ஒளிபரப்பினை அவர்கள் ACSat 7 வழங்கி வந்தார்கள். தற்சமயம் அந்த ஒளிபரப்பு ஆனது இன்டெல்செட் 20 செயற்கைக்கோளூடாக மாற்றம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஒரு பதிவின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி தங்களது டீகோடர் மற்றும் அது தொடர்பான விவரங்களை அந்நிறுவனத்தாலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்று சொன்னால் இந்த பதிவானது அவர்கள் தற்சமயம் வழங்கியிருக்கின்றார்கள். இது தொடர்பான விவரங்களை கூடிய விரைவில் அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று விஜய் டிவி இன்டர்நேஷனல், அதாவது ஐரோப்பா மற்றும் வளைகுடா நாடுகள் போன்ற நாடுகளுக்கான ஏசியாவின் மற்ற நாடுகளுக்கு ஒளிபரப்பு சேவையான விஜய் டிவி இன்டர்நேஷனல், அதாவது குறிப்பாக சொன்னால் இலங்கை கூட விஜய் டிவி இன்டர்நேஷனல் தொலைக்காட்சியானது கூட அந்த தொலைக்காட்சியும் தற்சமயம் நீண்ட காலங்களாக ஒளிபரப்பாகி வந்த இன்டெல்செட் 17 செயற்கைக்கோளிலிருந்து அவர்கள் தற்சமயம் இன்டெல்செட் 20 செயற்கைக்கோளாக மாற்றம் செய்திருக்கின்றார்கள். 68.5 தசகை பாகைத்தான் மாற்றியிருக்கின்றார்கள். அந்த பதிவினர் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த பல காலங்களாக இன்டெல்செட் 17 சேட்டலைட்டூடாகத்தான் தனது நிகழ்ச்சிகளை உலகளாவிய முறையில் வழங்கி வந்தார்கள். அதனூடாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிடில் ஈஸ்ட், ஸ்டார் ப்ளஸ், ஸ்டார் பாரத் மற்றும் விஜய் டிவி இன்டர்நேஷனல் போன்ற தொலைக்காட்சிகளும் இதனூடாக தங்களது மாற்றங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் தமிழகத்தில் மேலும் ஒரு புதிய கிறிஸ்தவ தொலைக்காட்சி ஒன்று கூட தற்சமயம் இந்த இன்டெல்செட் 20 தொடங்கியிருக்கின்றார்கள். ஏமன் வில்லேஜ் டிவி என்ற ஒரு பெயரில் இந்த தொலைக்காட்சிக்கான ஒளிபரப்பும் அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏமன் தொலைக்காட்சி என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து கேபிள் டிவிகளிலும் இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பை அவர்கள் வழங்கி வந்தார்கள். இந்த தொலைக்காட்சி தற்சமயம் புதிதாக செயற்கைக்கோளூடாகவும் தனது பரிசார்ந்த ஒளிபரப்பினை தொடங்கி மக்களுக்கான சேவைகளையும் வழங்க அவர்கள் தயார் நிலையில் கொண்டிருக்கின்றார்கள். கேபிள் மூலமாக மட்டும் காணக்கூடியதாக இருந்த இந்த ஏமன் வில்லேஜ் டிவி என்ற கிறிஸ்துவ தொலைக்காட்சி என்னும் செயற்கைக்கோளூடாகவும் நீங்கள் காணலாம் என்பதை நாம் இந்த பதிவின் மூலமாக அறிய தருகின்றோம். இதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். தற்சமயம் இந்த மாற்றம் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிடில் ஈஸ்ட், வளைகுடா நாடுகளுக்காக அவர்கள் தங்களது ஒளிபரப்பினை மேன்மேலும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையினைத்தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இதன் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த சில வருட காலங்களாக இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. ACSat 7 கிழக்காசிய நாடுகளுக்கான ஒளிபரப்பினை அதன் மூலமாக வழங்கி வந்தார்கள். அதனுடைய அனைத்து விதமான பதிகளுக்கும் அதனுடைய ஒளிபரப்பு சேவையானது கிடைக்கக்கூடியதாக இருந்தது. தற்சமயம் அதை இன்னும் மேன்மேலும் மேற்கத்திய நாடுகளும் பார்க்கக்கூடிய வகையில் அங்கும் இதன் ஒளிபரப்பு வழங்கக்கூடிய வகையிலும் அவர்கள் தங்கள் இந்த ஒளிபரப்பு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேன்மேலும் இந்த ஸ்டார் மற்றும் சோனி போன்ற நிறுவனத்தான தொலைக்காட்சிகள் தற்சமய காலங்களாக புதிய அலைவரிசைகளுக்கு அவர்கள் மாற்றம் செய்து வருகின்றார்கள். இது தொடர்பான விவரங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சிகள் அனைத்தும் இன்டெல்செட் 20 தற்சமயம் கட்டண தொலைக்காட்சிகளாக தான் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இதனோட அறிய தருகின்றோம். எந்த ஒரு தொலைக்காட்சிகளும் இதனோட இலவசமாக காணக்கூடியதாக இல்லை. ஏமன் வில்லேஜ் தொலைக்காட்சி ஆனது முற்றிலும் இலவச தொலைக்காட்சியாகத்தான் அங்கு தொடங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் தங்களது வீடுகளில் உள்ள டிஷ் ஆண்டனாவினை நீங்கள் பயன்படுத்தி காணலாம். அது தொடங்கப்பட்ட அலைவரிசை என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4.5
712 என்ற அலைவரிசைகளினால்தான் அவர்கள் இந்த தொலைக்காட்சிகளை தொடங்கியிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் ஏமன் தொலைக்காட்சிக்கான ஒளிபரப்பு செயற்கைக்கோளாக தொடங்கப்பட்டிருப்பது கூட அவர்கள் அறியத்தரக்கூடிய ஒன்றாக காணக்கூடியதெல்லாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சத்தீஸ்கர் தமிழ் இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.